துல்ஹஜ் மாதமும் அதன் சிறப்புகளும். இஸ்லாமிய மார்க்கத்துல இருக்கக்கூடிய 12 மாதங்கள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 4 மாதங்களை குறிப்பிட்டு புனித மாதங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறான். அவை துல்கஅதா, துல்ஹஜ், முஹர்ரம் மற்றும் ரஜப். என்னதான் இவை 4ம் சிறந்த மாதங்களாக இருந்தாலும் இதைவிட மிகவும் சிறந்ததாக துல்ஹஜ்ஜுடைய மாதம் விளங்குகிறது. ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, இஸ்லாத்துல இருக்கக்கூடிய அடிப்படை கடமைகளான 4 கடமைகள் மேக்சிமம் இந்த மாசத்துல ஒரே நேரத்துல நிறைவேற்றப்படுது. சுப்ஹானல்லாஹ். இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்துல மட்டும்தான் நம்ம தொழுது நோன்பு வச்சு குர்பானி கொடுத்து ஹஜ்ஜும் செய்றோம். சோ 4 முக்கியமான கடமைகள் ஆனது நிறைவேற்றப்படுது. இந்த பாக்கியம் நமக்கு வேற எந்த மாதத்திலயுமே கிடைக்காது. எனவே இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்துல அதிக அமல்கள் செய்து அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை பெறுவோம் இன்ஷா அல்லாஹ். துல்ஹஜ் மாதமும் அதன் சிறப்புகளும். இஸ்லாமிய மார்க்கத்துல இருக்கக்கூடிய 12 மாதங்கள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 4 மாதங்களை குறிப்பிட்டு புனித மாதங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறான். அவை துல்கஅதா, துல்ஹஜ், முஹர்ரம் மற்றும் ரஜப். என்னதான் இவை 4ம் சிறந்த மாதங்களாக இருந்தாலும் இதைவிட மிகவும் சிறந்ததாக துல்ஹஜ்ஜுடைய மாதம் விளங்குகிறது. ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, இஸ்லாத்துல இருக்கக்கூடிய அடிப்படை கடமைகளான 4 கடமைகள் மேக்ஸ்